இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலேயே ஹோம் வாஷ் வித் பைக்கு கார் வாஷ் எப்படி மேக் பண்ணி சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதுக்காண்டி நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டு வாங்க. நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது மேக் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது மேக் பண்ணுறதுக்காண்டி 3/4 இன்ச்சு கேட் வால்வ் ஒன்று, நெக்ஸ்ட்டு 2 இன்ச்சு MTA ஒன்று, அதில் மூடுற மாதிரி த்ரெட் டைப்பு எண்டு கப் ஒன்று, 2க்கு 1.5 ரிடியூசர் ஒன்று, ஒரு 3 அடியில் ஓஸு, அதுக்கு ஓஸ் கிளாம்பு ஒன்று, அதை செட் பண்ணுறதுக்கு ஓஸ் பைப் ஒன்று, அது கூட பைக்கு டீப்பு மவுத்து ஒன்று, பழைய பேனா ஒன்று, அண்ட் 20 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று, ஃபைனலாக தேவையான PVC பைப்பு. அவ்வளோதான். இது எப்படி ஃபஸ்ட்டு மேக் பண்ண போகிறோமா? ஃபஸ்ட் இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னமாக ஹோல் போட்டு அதுக்குள்ள வந்து இந்த பைக்கு டீப் மவுத்தை வந்து இன்செர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு ஏர் லீக் ஆகாத அளவுக்கு எம்சில் போட்டு ஓட்டணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஆல்ரெடி இந்த கேனில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒட்டியிருக்கேன். பைக் டீப் மவுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த 2க்கு 1.5 ரிடியூசர் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காண்டி கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சு அதில் கூட நம்ம ரிடியூசர் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா PVC தானே அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வளையிற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் நம்மளோட வாட்டர் கேனில் எடுத்து மாட்டினீங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆயிரும். அது கூடவே ஏர் லீக் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் எம்சிலையும் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். எம்சில் போட்டு சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. நமக்கு இந்த இடத்துல வந்து ரிடியூசர் தேவையே கிடையாது. இந்த பற்றியில் இருக்குது இந்த எண்டு கப் மாதிரி. இது வந்து ஒரு 1.5 இன்ச்சில் உங்கள் ஏரியாவில் வந்து கிடச்சா வாங்கிங்க. இதை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ரிடியூசர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பட் இது வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச்சில் கிடச்சா போது. இதே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிடலாம். இப்போ வந்து நம்ம ரிடியூசர் மாட்டி இதுக்கு மேலே வந்து இதை மாட்டுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த MTA இந்த ரிடியூசரில் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுவும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காண்டி சின்னமாக 2 அடி PVC பைப்பு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் கொஞ்சம் சால்வெண்டரை ஊற்றி தடவிட்டு அதை வந்து நம்ம ரிடியூசர் டைட்டாக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு MTAயில் கொஞ்சம் சால்வெண்டரை ஊற்றி தடவிட்டு அந்த PVC பைப்பு மேலே வந்து டைட்டாக மாட்டிட்டேன். அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த செட்டப் இப்போ எதுக்கு ரெடி பண்ணோம்னா இந்த மூடி இருக்குல்ல இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ள தான் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து இந்த த்ரெட் மாதிரிக்குள்ள அந்த மூடியை போட்டு நான் டைட் பண்ணிக்கலாம். அதுக்கான இந்த செட்டப் வந்து இப்போ ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஓஸ் சைண்டிங் பைப்பை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். அதுக்காண்டி கம்பியை ஹீட் பண்ணி அந்த வாட்டரிங்கில் வந்து ஹோல்ஸ் போட்டேன். பட் நம்மளால் அந்த கம்பியை ஹீட் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட முடியல. அதுக்கப்புறம் தீக்குச்சை கொளுத்தி அந்த இடத்துல நல்லா ஹீட் பண்ணி ஹோல்ஸ் வந்து ரவுண்டு பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓஸ் சைண்டிங் பைப் எடுத்து நான் டைட்டாக வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் ஏர் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காண்டி எம்சில் எடுத்து வந்து சுற்றி வர நல்லா டைட்டாக போட்டு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஓஸ் கிளாம்பு வந்து உள்ளே விட்டுட்டு நம்மளோட ஓஸ் எடுத்து ஓஸ் சைண்டிங் பைப்பில் வந்து டைட்டாக வந்து மாட்டிடுங்க. ஓஸை மாட்டி முடிச்சதும் அந்த கிளாம்பை எடுத்து அதுக்கு மேலே வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து ஏர் லீக் ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவு கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இந்த ஓஸ் இருக்குல்ல இந்த ஓஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுற கன் வந்து இந்த செட்டப் பண்ணணும். உங்கள் வீட்டில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி கன் எது இருந்துச்சு இந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிடலாம். பட் நம்மகிட்ட வந்து அது இல்லை. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இதை மேக் பண்ணுறது கேட் வால்வ் எடுத்து அதில் PVC பைப்பை வந்து மாட்டி ஒரு அடி நீளம் வச்சு கட் பண்ணிடுங்க. ஏர் ஃபில் பண்ணிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குது பாருங்கள். அப்படியே பைக்கு சர்வீஸ் பயங்கரம் பண்ணலாம்ல. லாங் எவ்வளோ லாங் போகுது பார்த்தீங்களா பாருங்கள். அங்கே போய் மரத்தே ஃபோர்ஸ் அவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குது மரத்தில்.
இப்போ எப்படி பைக் வாஷ் அண்ட் ஃபோம் வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை வந்து வாஷ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே வேறு லெவலில் அதில் உள்ள மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ரிமூவ் பண்ணுது, நல்லாவே போர்ஸாகவே வந்து அடிக்குது. அண்ட் இப்போ நம்ம மேக் பண்ண மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கிடையாது, இது பழைய பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மோட்ரு இருக்கும், ஏர் கம்ப்ரெஷன் மோட்ரு கருப்பாக இருக்கும். அதை வாங்கி அதுக்கு வந்து செட் பண்ணி கரண்டில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏர் ஃபில் பண்ண வேண்டியது இல்லை. அது பதில் ரன் ஆகிட்டே இருக்கும், அந்த மோட்டரில் ஏர் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக போர்ஸ் அடிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தே தெரியும் அந்த இன்ஜின் உள்ள மணல் எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னு பாருங்கள். சூப்பராக அடிக்குது, பயங்கரமாக இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபோம் வாஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு டேங்கில் அடியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம கனெக்ட் பண்ண ஓஸுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 4-5 ஷாம்பு வாங்கியிருந்தால் அதுக்குள்ளே பிதுக்கி ஊற்றிடுங்க. ஷாம்பு ஊற்றி முடிச்சது சின்ன ஹோலி குண்டு எடுத்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் டேங்கில் நல்லா ஏர் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா குளுக்க ஆரம்பிச்சிருங்க. குளுக்குனிங்கன்னா போது நமக்கு வந்து ஹோம் பயங்கரமாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளே பழங்கி போட்டோம்னா அது வந்து நல்லா கலக்கி கொடுத்து நமக்கு வந்து ஹோம் வந்து பயங்கரமாக எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பைக்கில் கொண்டு அடித்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளில வந்துச்சு. அது எதுக்குன்னு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸுக்கு மேலே வந்து கொஞ்சம் வச்சுட்டோம்ல வாட்டர், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஓஸில் உள்ள தண்ணி வந்து வெளில வந்திருக்கும். அதுக்கப்புறம் போக நமக்கு வந்து ஹோம் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் பைக்கே வெள்ளையாக மாறிடுச்சுங்க லாஸ்ட்டில். அவ்வளோ ஹோம் வந்துருச்சு, வேறு லெவலாக இந்த மாதிரி இது வரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக ரொம்பவுமே திக்னஸாக சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பைக்கு செமையாக வாஷ் பண்ணலாம்ல, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வர்ற சவுண்ட் எஃபெக்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னால் உங்களை சவுண்டு போய்ட்டு உங்களுக்கு காட்ட முடியல. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஓடிட்டு இருக்குது. நான் இந்த ஆடியோ அப்படியே போட்டேன்னா எனக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிக்கிடலாம். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி வந்து ஒழுங்காக இருந்திருக்காது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அந்த ஆடியோ குவாலிட்டி ஒழுங்காக இருந்திருக்காது. ஸோ சொன்னமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இரும்பு கடைக்கு பண்ணி அந்த பழைய பிரிட்ஜில் அந்த கன்வெர்ட்டர், அந்த ஏர் கன்வெர்ட்டர் இருக்கும், அதை வாங்கி வந்து வச்சு அதை ட்ரை பண்ணி பார்க்க உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். ஸோ வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்க நினச்சி மறந்தாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுங்க. டைம் வாட்சிங் டைம் பாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்.